அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருக்கோங்க. இன்னைக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து தாம்பரம் இருக்கும் 16122 தாம்பரம் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் 2.0 டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாம்பரம் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 போட்டிருக்காங்க. வாங்க நம்ம பிளாட்ஃபார்முக்கு கிளம்பலாங்க. அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ்ல முதல்ல உள்ள வராங்க. உள்ள ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப அழகா இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடக்கிற வழியில ரேடியம் இலுமினேட்டிங் ஃப்ளோரிங் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணா கூட பாதை நல்லா தெளிவா தெரியுங்க. இதுல நாம திருவனந்தபுரத்துல இருந்து தாம்பரம் வரைக்கும் போறதுக்கு 490 rupees சார்ஜ் ஆகுது. மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் உடைய சீட் கலர் ரொம்ப அழகா இருக்குங்க. ஹேஷ் அண்ட் ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் செப்பரேட்டா ஃபோல்டபிள் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் இருக்குங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா USB A டைப்பு C டைப் ரெண்டுமே இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளக் போடுற சாக்கெட்டும் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு இன்டீரியர். அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் கோச் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ICFல தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நமக்கு கிடைச்சிக்கிற கோச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025ல ரெடி பண்ணதுங்க. நம்ம கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 80 சீட் இருக்குங்க. அழகான அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் உடைய ஜெனரல் கோச்சுங்க. இதில் நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 285 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் இருக்குங்க. அதே போல் சார்ஜிங் சாக்கெட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற இந்த சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா குஷனாக இருக்குங்க. ஸோ மேலே ஏறி படுத்துக்கலாம், உட்காந்துட்டு வரலாம். நல்ல வசதியாகவே கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே. ஜென்ரல் கோச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம ICFல தான் ரெடி பண்ணியிருக்காங்க. 2025ல மேனுஃபேக்சர் பண்ணதுங்க. இதோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குங்க. ஸ்லீப்பருக்கும் அண்டர்ஸோக்கும் இடையில இருக்கிற கேங்வே திறந்துதாங்க இருக்கு. ஸோ இது வழியா பேண்ட்ரி ஸ்டாப்ஸ் எல்லா கோச்சுக்கும் போயிட்டு வரலாம். இதுவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஆனால் கூட்டம் உள்ள வராமல் இருந்தால் சரி. ஜூலை 2023ல நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ஸ்லீப்பர் அண்ட் அண்டர்சர்வ் மட்டும் வச்சு வெகு தூர பயணத்துக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு ஏசி இல்லாம ஒரு ட்ரெயினை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால 65 crore rupees செலவுல நம்ம ICFல ரெடியானது தான் இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ்ங்க. முதல் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2023ல பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டதுங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ரன் 1 ஜனவரி 2024ல ஆரம்பிச்சதுங்க. அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ்ல நான் AC பேண்ட்ரி கார் அதிக அளவு ஹீட்டை தாங்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பேண்ட்ரி காரோட எக்யூப்மெண்ட்ஸுக்கு பவர் சப்ளை ஃபுல்லா லோகோவோட HOGல இருந்து டைரக்டா வருதுங்க. 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு இடையிலே நம்மளுக்கு சீல்டு வெஸ்டிபிள் கேங்வே கொடுத்துருக்காங்க. இதனால சவுண்டு ரொம்ப ரெடியூஸ் ஆகுங்க. அதே போல பாத்தீங்கன்னா நடந்து போகும்போது சேஃப்டியும் செம்ம சூப்பரா இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே நம்மளுக்கு எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதை நாம எமர்ஜென்சி காலத்தில் பயன்படுத்திக்கலாங்க. இதை யூஸ் பண்ணி நாம ட்ரெயின் மேனேஜர் அப்படி இல்லைன்னா காட் கிட்ட டைரக்டா நாம பேசலாங்க. நம்ம அமிர்த் பாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம தாம்பரம் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸை தாம்பரம் வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ காசியாபாத் ஷெட்டோடைய ஏரோடைனமிக் WAP5ங்க, வேப் 5ங்க. இந்த WAP5ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HOG கொடுத்துருக்காங்க, ஹெட் ஆன் ஜென்ரேஷன். இந்த ஹெட் ஆன் ஜென்ரேஷன்ல இருந்து தான் நம்ம ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேனு எல்லாத்துக்குமே எலக்ட்ரிக் சப்ளை ஆகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி காரில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸுக்கும் இதுலேருந்து தான் டேரெக்டாக பவர் வந்து சப்ளை ஆகுது. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் AC கேபின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் கவச் சிஸ்டமும் இருக்குங்க. கவச் சிஸ்டம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் ஒரே ட்ராக்ல எதிர்க்க வந்தாலும் அந்த சிஸ்டம் அதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ட்ரெயினுடைய எமர்ஜென்சி பிரேக்கிங்கை அப்ளை பண்ணி 2 ட்ரெயினும் மோதாமல் தடுக்குங்க. அடுத்து இந்த ட்ரெயினில் க்ரூ வாய்ஸ் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. CVVRS அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுடைய ஃப்ரண்ட் வியூவை ரெக்கார்ட் பண்ணுங்க. அதாவது லோகோ பைலட்டோடைய வாய்ஸோட சேர்த்து ரெக்கார்ட் பண்ணும்.
கடைசியா இந்த லோகோல RTIS ரியல் டைம் ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டமும் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக ரயில்வே கண்ட்ரோல் கிட்ட அப்படியே லிங்க் ஆகிருக்குங்க. இதனால் ட்ரெயினுடைய ஸ்பீடு, டிலே, இதோடைய அக்யூரசி, இது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக ரயில்வே கண்ட்ரோலே இதை மானிட்டர் பண்ண முடியுங்க. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் பின்னாடி இருந்து புஷ் பண்ண போற லோகோ காசியாபாத் ஸ்டேட்டோடைய ஏரோடைனமிக் WAP5ங்க. இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்லேவ் இன்ஜின். முன்னாடி பார்த்தது மாஸ்டர் இன்ஜினுங்க. இந்த ஸ்லேவ் லோகோவை டிஸ்ட்ரிபியூட்டட் பவர் வயர்லெஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் DPWCS அப்படின்ற இந்த சிஸ்டம் மூலமா முன்னாடி இருக்கிற மாஸ்டர் லோகோவில் இருக்கிற லோகோ பைலட் கிரூ வந்து இந்த லோகோவை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அங்கே கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கிருந்தே இது ஃபாலோ பண்ணும். இந்த DPWCS சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் வேலை செய்யுங்க. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் உடைய கோச் கம்போசிஷன் 1 நான் AC பேண்ட்ரி கார், 2 SLRD, 8 ஸ்லீப்பர் கோச், 11 அண்டர்சர்வ்டு கோச் இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். நிறைய அண்டர்சர்வ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. Train number 16122 Amrit Bharat Express will leave shortly from platform number 5. திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு குழித்துறை ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க ஜம்முன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே நம்மளை திருவனந்தபுரம் சவுத்தில் ஓரம் கட்டியிருக்காங்க. இது ஒரு சிங்கிள் லைன் செக்ஷனுங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி புனே எக்ஸ்பிரஸ் வருது. அதுக்காக வழி விட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம தாம்பரம் வரைக்கும் டிராவல் பண்ற கோச் S6ங்க. S6ல சைட் லோயர் கிடைச்சிருக்கு, 23 நம்பர் சீட்டுங்க. இப்போ மறுபடியும் திருநெல்வேலி கந்திதம் ஹம்சஃபர் ஆப்போசிட்ல வந்துகிட்டு இருக்குங்க. ஆனா யாரை ஓர கட்ட போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். கந்திதம் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மெகா ஆஃப்லிங்குங்க. வடோதரா ஷெட்டோடைய WAP5 போட்டிருக்காங்க. இன்னைக்கு நாம ட்ரெயின் ஏறின நேரம் சரியில்லை போலங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா பாரசாலையில் ஓரம் கட்டியிருக்காங்க. ஆப்போசிட்டில் ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் வருதுங்க. ஸோ அதுக்காக வழி விட்டு நின்றுகிட்டு இருக்கோம். எனக்கும் இந்த ட்ரெயினுடைய இனாகரேஷனில் கலந்துக்கிறதுக்கு பாஸ் கிடச்சிதுங்க. ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் வர முடியலைங்க. ஸோ ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரன்னை கவர் பண்ணலாம், மக்களாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ஃபஸ்ட்டு ரன்னு திருவனந்தபுரத்துலேருந்து கவர் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பரத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி நைட்டில் வரும். ஆனால் இங்கே திருவனந்தபுரத்துலேருந்து போகும்போது பகலில் கவர் பண்ணலாங்க. ஸோ இப்படி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினுக்குள்ளேயே டோர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு CCTV, கேங் பார்த்துக்கிட்ட ஒரு CCTV, இந்த பக்கம் ஒரு CCTV கொடுத்துருக்காங்க. ஒரு கோச்சுக்கு மொத்தமாக 6 CCTV ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸை பற்றி இந்த பிளாக்ல உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ஸ் ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஹால்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. 37 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம குழித்துறை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KZT. இங்க 47 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 768 கிலோமீட்டருங்க. மொத்தம் 13 hours 5 minutesல தாம்பரம் போய் சேருது. மொத்தம் 15 ஸ்டாப்பிங் இருக்குங்க. இந்த ட்ரெயினை திருவனந்தபுரத்துல இருந்து ஒன்லி Thursday மட்டும் ஆப்ரேட் பண்றாங்க. Thursday மார்னிங் 10:40 AM எடுக்கிறாங்க. சேம் டே நைட்டு 11:45 PM தாம்பரம் போய் சேருதுங்க. சிக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நாகர்கோவில் டவுன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NJT. இங்கே 53 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே பாருங்க, வண்டி முதல் நாள் திருவனந்தபுரத்துலேருந்து ரன் ஆகுது. இருந்தாலும் எவ்வளோ கூட்டம் ஏறுது பாருங்க. அதுதான் நாகர்கோவிலுங்க. இந்த ட்ரெயின் தாங்க நம்ம தமிழ்நாட்டுடைய 5வது அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ். நல்ல கூட்டம் ஏறுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சில அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நாகர்கோவிலில் இருந்தே நம்மளுக்கு 2 அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய 4வது அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸான நாகர்கோவில் ஜங்ஷன் டு நியூ ஜல்பைகுரி அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸுங்க. அதை சண்டேஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு வண்டி 6வது அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸுங்க. அது வந்து நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து மங்களூரு ஜங்ஷன் வரைக்கும் ரன் ஆகுது டியூஸ்டேஸில். அதையும் நாம் சீக்கிரமாகவே கவர் பண்ணலாங்க. எனக்கு நாகர்கோவில் ஜங்ஷன் போகிறத விட நாகர்கோவில் டவுன்ல இருந்து வர வழி ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ட்ரெயினில் நீங்கள் அன்ரிசர்வ்ல ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக டிக்கெட் கவுண்டரில் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கேட்டு வாங்க. ஏன்னா மற்ற கேட்டகரி ட்ரெயின்ஸ் லைக் எக்ஸ்பிரஸ், சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயின்ஸோடைய டிக்கெட்லாம் இதில் செல்லாதுங்க. ஏன்னா அதை காட்டிலும் இதில் கொஞ்சம் ஃபேர் அதிகம். ஆனால் இந்த டிக்கெட் வச்சு நீங்கள் மற்ற கேட்டகரி ட்ரெயின்ஸில் போகலாங்க. இருந்தாலும் கவுண்டரில் ஒரு முறை கேட்டுக்கோங்க.
100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வள்ளியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VLY. இங்கே 42 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நமக்கு நாகர்கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா டபுள் லைன் செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு நிறைய பேர் ஏறுறாங்க. நம்ம ட்ரெயினோடைய பேர் அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ். அப்படின்னா என்ன? அம்ருத் அப்படின்னா இம்மார்டலிட்டி, இம்மார்டலிட்டி அப்படின்னா அழிவில்லாதது அப்படின்னு பொருளுங்க. ஆக்சுவலாக அழிவில்லா பாரதம் அதை குறிப்பிட்டதுக்காக தான் நம்ம ட்ரெயினுக்கு அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மதியானத்துக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெயினோடைய பேண்ட்ரி கார்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. வேணும்னா நீங்கள் பேண்ட்ரி காரில் கூட வாங்கிக்கலாம். நம்ம ட்ரெயினுடைய ஏரோடைனமிக் WAP5 உடைய ஹாலோ பின்னாடி இருந்து வர புஷ்ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. வண்டியை அப்படி ஹால் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குங்க, செம்மையாக ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டார்ஸ் 142 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருநெல்வேலி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TEN. இங்கே வெறும் 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கிறது நம்மளுக்கு வாஞ்சிமணியாச்சிக்கு ஒரு லைன் பிரியுது, தென்காசிக்கு லைன் பிரியுது, திருச்செந்தூருக்கு லைன் பிரியுது, நாகர்கோவிலுக்கும் இங்கிருந்து லைன் பிரியுதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அம்ருத் பாரத்துக்கு இந்த இடத்துல வாட்டரிங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியும் ஏற்றுவாங்க. திருநெல்வேலி ஜங்ஷனில் நம்ம ட்ரெயினுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க. இங்கே ரிசர்வ் பண்ணி ஏறுறாங்க. அதே போல் அண்டர்சோக்கும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க. பாருங்க, அப்படியே ரொம்பி வழியுது வண்டியை. அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸில் நம்மளுக்கு எலக்ட்ரோ நியூமேட்டிக் அசிஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. EP அசிஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம ட்ரெயினுடைய ஒரு கோச்லையும் பார்த்தீங்கன்னா ஏர் வால்ஸ் இருக்குங்க. இந்த ஏர் வால்ஸ் அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எலக்ட்ரானிக் சிக்னல் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதனால் ட்ரெயின் முழுக்க ஒரே சீரான பிரேக் வந்து அப்ளை செய்யப்படுதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப தூரம் இழுத்துட்டு போகாது, குறிப்பிட்ட தூரத்திலே நின்றுடும். ஸோ பிரேக்கிங் எஃபிஷியன்சி சூப்பராக இருக்குங்க. எமர்ஜென்சி விண்டோவும் மற்ற ட்ரெயினில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெயினில் கிடையாது. அம்ருத் பாரத்தில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் மற்ற ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குங்க. ஆனால் இதில் அப்படி கொடுக்கல, நம்ம பின்னி எடுத்து விட்டுட்டு ஸ்லைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
திருநெல்வேலியில் மதியானம் சாப்பிட்றதுக்கு லெமன் ரைஸ் வாங்கியிருக்கேங்க. அதே போல் இங்கே அல்வா வந்தது, அல்வாவையும் வாங்கியாச்சு. அல்வா 100 ரூபா, இது 45 ரூபாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு கோவில்பட்டி வந்த உடனே vlog கண்டினியூ பண்ணுறாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CBP. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ கரண்ட்லி இந்தியன் ரயில்வேஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 27 செட் ஆஃப் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ரன் ஆகுதுங்க. அதில் 7 அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் சதர்ன் ரயில்வே உடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்கு. 4 அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே உடைய ரீஜன் உள்ள வந்து போகுதுங்க. இனி வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாங்க. அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ்ல நம்மளுக்கு பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் PIS கொடுத்துருக்காங்க. இதை டைரக்டா கார்டு கண்ட்ரோல் பண்ணுவாருங்க. இதுல நமக்கு அனௌன்ஸ்மெண்ட், சேஃப்டி மெசேஜ், எமர்ஜென்சி அலர்ட் எல்லாமே வருங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெயினுடைய ஸ்பீடு, ட்ரெயின் எவ்வளோ டிலேல போயிட்டு இருக்கு, என்ன டேட்ல போயிட்டு இருக்கு, என்ன ஸ்டாப்பிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸையும் நாம ட்ரெயினுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. மேலே பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான CCTV கேமராவும் இதுல கொடுத்துருக்காங்க. அமிர்த் பாரத்ல ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இப்ப கோவில்பட்டிக்கு அடுத்து உடனே நம்மளுக்கு சாத்தூர் ஸ்டாப்பிங் கொடுத்திருக்காங்க. வாங்க சாத்தூரை டக்குன்னு பாத்திரலாம். டூ 29 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சாத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SRT. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. சிவகாசி நகர மக்களே இந்த ட்ரெயினை சாத்தூர்லேருந்து பயன்படுத்திக்கோங்க. நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சீல்டு வெஸ்டிபிள் அண்ட் செமி பர்மனன்ட் கப்ளர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே ரொம்ப ஆடாமல், ரொம்ப சத்தம் வராமல் சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே அதை ஃபீல் பண்ண முடியுது. உள்ள ஜேர்னி செம்ம ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குங்க. இப்போ நாம டிராவல் பண்ணுற இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் எல்லாமே அமிர்த் பாரத் 2.0 கேட்டகரிக்குள்ளே வருங்க. இனி வரப்போகிற அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3.0 இருக்க போகுது. அந்த 3.0 பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் அண்ட் ஜென்ரல் கூட சேர்த்து AC கோச்சஸும் இருக்க போகுதுங்க. அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாகவே அந்த வண்டி பயன்பாட்டுக்கு வருங்க.
36 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதுநகர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VPT. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும், 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேருந்து நமக்கு மதுரை, மானாமதுரை, தென்காசி, வாஞ்சிமணி ஆச்சுக்கு லைன் பிரியுதுங்க. மற்ற ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயின்ஸில் இருக்கிற மாதிரி இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் டைனாமிக் ஃபேரிங் கிடையாதுங்க. ஆனால் எக்ஸ்பிரஸ் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயின்ஸை விட ஃபேர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ப்ரையாரிட்டியும் கொஞ்சம் அதிகங்க. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் 2 கோச்சையும் இணைக்கிறதுக்கு செமி பர்மனன்ட் கப்ளர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுடைய ஜர்க்கு ரொம்ப கம்மியாகுங்க. ஜேர்னி செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். சென்டரில் இருக்கு பாருங்க, அதுதான் கப்ளருங்க. நம்ம கோச்சோடைய ரெஸ்ட் ரூமு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டிங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் இருக்குது. ஒரு செகண்ட் நீங்கள் அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே கீழே வந்து வேக்கம் சிஸ்டமில் ஒர்க் ஆகுங்க. தண்ணி 1.5 லிட்டர் ரிலீஸ் ஆகும். இந்த பக்கம் பாருங்கள், வாஷ் பேஷன். இங்கே நமக்கு ஹேண்ட் வாஷும் கொடுத்துருக்காங்க. ஆனால் போக போக இதை ரீஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியலங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு ப்ராடான மிரர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நடைமேடை ஒன்றில் வந்து சேர்ந்து விட்டது. Your attention please. Train number 299 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MDU. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருச்சு. 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு தாம்பரம், சந்திராகாச்சி, அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. இந்த ட்ரெயினை தாம்பரத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரேக் ரிவர்சல் பிரச்சனையே கிடையாதுங்க. கர்ணன் கவச குண்டலை போல் 2 லோகோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோடவே ஒட்டி இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நாம் திருவனந்தபுரத்துலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 435 ருபீஸ் ஃபேர் ஆகுதுங்க. சூப்பர் ஃபாஸ்ட்டில் 465 ருபீஸ் ஃபேர் ஆகுது. இந்த ட்ரெயினில் 490 ருபீஸ் ஃபேர் ஆகுதுங்க. அதுவே கோயம்புத்தூர் வழியாக வந்தோன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டில் 515 ருபீஸ் ஃபேர் ஆகுதுங்க. அதே போல் அந்தசூரில் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் ஃபேர் ஆகுதுங்க. சூப்பர் ஃபாஸ்ட்டில் 265 ருபீஸ் ஃபேர் ஆகுது. இந்த ட்ரெயினில் 285 ருபீஸ் ஃபேர் ஆகுதுங்க.
ஸ்டார்ஸ் 362 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DG. இங்கே 58 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் சால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ்லேயே எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினுங்க. ஸோ இந்த செக்ஷனில் அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கங்கே நிறுத்தி ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ டிலே ஆகியிருக்குங்க. இந்த ட்ரெயினில் மொத்தமாக 1834 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணலாங்க. அண்டர்சோடு ஸ்லீப்பரு எல்லாத்தையுமே சேர்த்து 1834 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணலாங்க. அதே போல் இந்த ட்ரெயினில் மொத்த ஸ்லீப்பர் கிளாஸையும் சேர்த்து புக்கிங்காக பார்த்தீங்கன்னா 567 சீட்டை ஒதுக்கியிருக்காங்க. 567 சீட்டுங்க. ஸோ நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகிற அன்றைக்கே புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைட் லோயர் கிடைக்கும். ஸ்டார்ஸ் 456 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TPJ. இங்கே நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு. 5 மினிட்ஸ் சால்ட் இருக்குங்க. இங்கிருந்து நம்மளுக்கு காரைக்குடி, கரூர், தஞ்சாவூர், விருதாச்சலம், திண்டுக்கலுக்கு லைன் பிரியுதுங்க. 2026 தொடங்கின 12 அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் 2.0 பார்த்தீங்கன்னா RACயே கிடையாதுங்க. நீங்கள் புக் பண்ணால் ஒன்று உங்களுக்கு கன்ஃபார்மாக சீட்டு கிடைக்கும். அப்படி இல்லைனா டேரெக்டாக வெயிட்டிங் லிஸ்ட்டு போயிடுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் இருக்கிற காலம், அதாவது தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா RAC இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸுக்கு இங்கே CTS இருக்குங்க. CTS அப்படின்னா க்ளீன் ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரெயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. அதே போல் வாட்டரிங்கும் பண்ணுவாங்க. இது ஒரு திட்டங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருவரங்கம், ஸ்ரீரங்கம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SRGM. இங்கே 50 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பான ரயிலுங்க இது. காலையில் ஏறினீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் போல் இங்கே வந்துடும். ஸோ ஜம்முன்னு போய் தரிசனம் பண்ணலாங்க.
526 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அரியலூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் ALU. இங்கே 45 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. அரியலூரில் நம்ம ட்ரெயினுக்கு ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு. இந்த ஏபியில் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்லீப்பரில் போகிறதுக்கு பேஸ் ஃபேரு 170 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் அன்ரிசர்வில் போகிறதா இருந்தால் 50 கிலோமீட்டர்ஸ்க்கு 40 ருபீஸ் உங்களுக்கு பேஸ் ஃபேராக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகம் தாங்க மற்ற ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது. அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் இருக்குங்க. இப்போ நாம டிராவல் பண்ணுற இந்த ஏபி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரி அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸுங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்லையும் அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே திருச்சியிலேருந்து நியூ ஜல்பைகுரி போகுது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரிக்குள்ளே வருங்க. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா சார்ஜும் வாங்குவாங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு கட் பண்ண நேரம் விருதாச்சலம் தான் காமிக்க போகிறேன். ஏன்னா லென்த் அதிகமாகிட்டே போகுதுங்க. வாங்க விருதாச்சலத்துக்கு போயிடலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதாச்சலம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BRI. இங்கே 55 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கிருந்து நம்மளுக்கு சேலத்துக்கு ஒரு லைன் பிரியுது, இந்த பக்கம் கடலூருக்கு லைன் பிரியுதுங்க. நேராக போனீங்கன்னா விழுப்புரம் போயிடலாம், இந்த பக்கம் போனால் திருச்சிங்க. நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இன்டர்நெட் பேஸ்டு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. அதிலே பார்த்தீங்கன்னா வாட்டரிங் பண்ணுற ஸ்டேஷனுக்கும் உள்ள ஆன்போர்டில் இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கும் தெரியும். ஸோ ட்ரெயினில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்களே ஏற்றிடுவாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் ஏபியில் கொடுத்துருக்காங்க. விருதாச்சலத்துல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்ப அடுத்து வரப்போற விழுப்புரத்தையும் உடனே பார்த்துடலாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VM. இங்கே 38 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கிருந்து நம்மளுக்கு பாண்டிச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விருதாச்சலத்துக்கு லைன் பிரியுதுங்க. இந்த ட்ரெயினை ஹால் பண்ணுற வேப் 5க்கு பதிலாக சில சமயம் பார்த்தீங்கன்னா வேப் 7 கூட இந்த ட்ரெயினை ஹால் பண்ணாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட WAP5 லோக்கோ வந்து நிறைய கிடையாதுங்க. ஸோ இந்த லோக்கோ எல்லாமே அதோடைய ஷெட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும் மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ வேப் 7 போட்டு ஹால் பண்ணுறாங்க. மேபி நம்மளுக்கு SRக்கு வேப் 5 கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. இந்த அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸை மத்திய அரசோடைய மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தயாரிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் இருக்கிற சிறு குறு வணிகர்கள் பயன்பெறுறாங்க. அதே போல் நாட்டுடைய பொருளாதாரமும் மேம்படுதுங்க. விழுப்புரத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு செங்கல்பட்டு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அது இங்கேருந்து 103 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய இன்டர்மீடியட் லாங்கஸ்ட் ரன்னும் இந்த ஸ்ட்ரெச்சில் தாங்க. விழுப்புரத்தில் நைட்டு வாங்கின டின்னருங்க. மசால் தோசை வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 50 ருபீஸுங்க. சாப்பிட்டுட்டு விலாகை கண்டினியூ பண்ணுறாங்க.
737 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான செங்கல்பட்டு சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CGL. இங்கே 36 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேருந்து நம்மளுக்கு காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணம் போகிற லைன், விழுப்புரம் சென்னை லைன் பிரியுதுங்க. நமக்கு இருந்த ஸ்லாக் டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் ஒரு ½ அன் ஹவர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ தாம்பரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் உள்ளே போய் சேர போகிறோம். Chennai Egmore Tiruchirappalli Junction, Rockford Superfast Express. Platform number 7 पर थोड़ी ही देर में आएगी. Your attention please. Train number 12653, Chennai Egmore Tiruchirappalli Junction. ஸ்டார்ஸ் 768 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான தாம்பரம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் TBM. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ் டிலேவாக உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயின்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதே போல பாத்தீங்கன்னா நீங்களும் டிராவல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ட்ரெயினுடைய ஒரு டிராபேக் என்ன தெரியுமா? இந்த ட்ரெயின் நைட்டு 11:45 தாம்பரம் வருதுங்க. இந்த நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய லோக்கல் ட்ரெயின்ஸ் கிடையாது, வெளியில போனாலும் பஸ் கிடையாதுங்க. ஸோ டைமிங்கை கொஞ்சம் குறைச்சா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.